வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறது தாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் வர்றது தசாபுத்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து 3ல் இருக்கார். 10ஆம் தேதி 3ல் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் நீச்சமாக குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களை வீட்டில் ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் அங்கே நீச்சமாக இருக்கிறவரும் அந்த ஒரு டென்ஷனை கொடுக்கும். ஓகேங்களா, மன உளைச்சல் சில நேரங்களில் வந்து குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து இப்போ 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் வராத கடன் வர்றதுக்கான வாய்ப்பு, திடீர் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக மீன லக்னமாக இருந்து. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அப்பா அம்மா சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பான பலன். பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் அம்மாவும் ஒய்ஃபும். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். 5ஆம் அதிபதி 5ல் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கும். குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 6ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 9ல் இருக்கும்போது வேலை விஷயங்களுக்கு நிறைய பிரயாணங்கள் பண்ணுறது, அப்பாவோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ பிரயாணங்கள் வந்து வெளியூர் பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எந்தவித குறைவும் இல்லை. அதுக்கப்புறம் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் மனைவிட்ட. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து இப்போ 11ல் இருக்கும்போது விபரீத ராஜயோகங்கிற ஒரு விஷயம் இருக்கான பெருத்த லாபங்கள் பேரில் ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி குரு வந்து 3ல் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை உங்களுக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா குரு வக்கரமாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்கணும். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபதினு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனுடைய விஷயங்கள், சூரியன் வந்து 9ல் இருக்காருங்க. ஸோ இவர் வந்து 6ஆம் தேதி 9ல் இருக்கும்போது வேலை விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள், நிறைய ஊர்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கு ஏற்படுத்தும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தினா குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் மன உளைச்சல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து ராகு தசாபத்தினா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து சனியோட சாரும்போது கொஞ்சம் வெளியில் தெரியாமல் நிறைய செலவுகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். ஸோ என்னடா அது இவ்வளோ செலவு ஆகுதுன்னு பட் வெளியில் சொல்கிறது ஏதாவது டென்ஷன் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் செலவுகள் அதிகம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து குரு தசாபத்தினா குரு வந்து சிறப்பான 10ஆம் தேதி 3லும் புதிய தொழில் ஒப்பந்தங்களாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும், குழந்தைகளுக்காகவும் நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களே ஏற்பதும். பட் சிறப்பான வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக வந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கார். ஸோ 12ல் இருக்கும்போது நிறைய வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய செலவாகுது இடடாதுன்ற மாதிரி விஷயங்கள் சின்ன செலவு ஜாஸ்தி இருக்கும். ஸோ அது நம்ம சுப செலவுலாம் மாற்றிக்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. மீன லக்னமாக வந்து புதன் தசாபதி இருந்தாங்க. ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்காருங்க. ஸோ அது வந்து 4, 7ஆம் தேதி 9ல் பிரயாணங்கள் நிறைய பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு, தாய் தந்தையர் வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயர் படிப்புக்காக கொஞ்சம் மேல் படிப்பு நிறைய படிக்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நிறைய ஏற்படுத்தும். ஸோ நிறைய வந்து நாலேஜ் கெயின் பண்ணுங்கிற விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க. பட் வக்கரமாக இருக்கும்போது மனைவியும் அம்மாவும் ஒய்ஃபும் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மீன லக்னமாக வந்து கேது தேசா வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 7லேருந்து 6ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து நிறைய பிரயாணங்கள். ஸோ மனைவியும் என்ன சொல்லுவாங்க, நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, மனைவிகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் நிறைய வெளியிலே சுத்தரமான சூழ்நிலையை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் சின்ன மன உளைச்சிருக்கும். ஸோ அதெல்லாமே சரியாடுன்னு வச்சுக்கோமே. மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து திடீர் அதிர்ஷ்டங்களும் விபரீத ராஜயோகங்களையும் கொடுக்குங்க. ஸோ யாரெல்லாம் சுக்கிர தசாபதினா உங்களுக்கு வந்து இதில் ஜாக்பாட் அடிக்கும். வர வேண்டிய காசு வரணும்னு நினச்சிட்டு இருந்த பணம்லாம் வந்து நமக்கு ஒரு கைக்கு வருது. ஸோ இந்த டைம் வந்து எவனா டாச் பண்ணி தான் காசு கொடுக்காம இருக்காங்க. இப்போ உடுப்புனீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம்லாம் ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்குறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து மாந்திரிகம் என்பது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப எடிக்ட் ஆகிருக்காங்க. காரணம் என்னென்னா நிறைய சீரியல்ஸு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே மைண்டில் போட்டுக்கிட்டு எனக்கு காரியம் ஆகணும்னா இந்த மாதிரி பண்ணால் எனக்கு இப்படி ஆகிடும் சொல்லி போகிறாங்க.
ஸோ இது நல்லதாக கெட்டதானா? கண்டிப்பாக கெட்டதுங்க. ஏன்னா இது பிளாக் மேஜிக்ன்றது ஒருத்தனுடைய விதியை நீங்கள் ஏதோ ரூபத்தில் போய் உள்ளே அட்டாக் பண்ணி அவனுக்கு வரவிடாமல் பண்ணுறதோ, இல்லை வேறு ஒரு ரூபத்தில் ஒரு மந்திரவாதியை வச்சு பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி ஆகுமானா இன்றைக்கி அந்த மாதிரி ஆட்கள் இல்லை. அது வேறு விஷயம். பியூராக இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி, ஒரு 5% இருந்தால் பெரிய, மற்றவங்களாம் ஏமாத்துறாள் தான். ஸோ வேறு எனக்கு பர்ஃபெக்டாக தெரியும், எல்லாம் ஏமாத்துறாள் தான். உள்ளே மாட்டிங்கன்னா இல்லை லட்சக்கணக்கில் ஆட்டையை போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனமான ஒரு பிளாக் மேஜிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சின்ன சின்ன சித்து விலைகள்லாம் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் அது பண்ணலாமான்னா பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் விதிக்கப்பட்ட விதியை நீங்கள் அனுபவிச்சு தீரணுங்கிற ஒரு கர்மாவே நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணுமே ஒழிய, சரி அந்த டைமில் போய்ட்டு நான் இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொன்னிங்கன்னா அது மாட்டிக்கும். ஸோ அது ஒரு விஷயம். பிளாக் மேஜிஷியன் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வம்சா வழியில் அது ஒரு கர்மாவாக இணைஞ்சிரும். நீங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொருத்தனை கெடுக்கிறதுக்காக செய்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அது பிளாக் அது ஒரு கர்மாவாக மாறி அது உங்களுக்கு குழந்தைகளாக பேர குழந்தைகளாக உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக படுத்தி எடுத்துருங்கிறது உண்மையான விஷயம். ஸோ இதுக்கு ஒரு உதாரணம். ஸோ உதாரணம் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர் எங்களோட இருந்தார். நான் சொல்கிறது ஒரு மோர் தென் ஒரு 35 இயர்ஸ் பேக், ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்க. ஸோ அவர் ரொம்ப சாதாரண நிலையில் இருந்தார். ஒரு சைக்கிள் வச்சுட்டு தான் போவார். அவர் சின்னதாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மாத சம்பளத்தெலாம் வேலை பார்ப்பார். ரொம்ப ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லெவலில் தான் இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார்னா, கொஞ்சமாக ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அங்கே வேலை பார்த்துக்கிட்டே இங்கே ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணார். ஸோ இதுக்கு நடுவில் என்ன பண்ணுவார்னா, இவர் ஒரு சில ஆட்களை கூப்பிட்டு இந்த யந்திரம் பண்ணி நிறைய மந்திரங்கள் உச்சாடனங்கள் இதெல்லாம் வேலையும் பார்ப்பாருங்க. ஸோ இது வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா நிறைய தகடுகளாக இருக்கும், நிறைய தகடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். க்ரோத் இருந்ததுன்னா பயங்கரமான க்ரோத் இருந்தது. க்ரோத்னால் எப்படி தெரியுங்களா இருக்கும், நிறைய ஆர்டர்ஸு. அவர் ஆஃபீஸில் வேலை பார்த்த இடத்துலேருந்து இவர் அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தால் இந்த பக்கம் மாந்திரிக விஷயமும் பண்ணிக்கிட்டு ஆளுங்களை வச்சு பண்ணுவார். பணம் கொடுத்தா ஒருத்தர் பண்ணி கொடுத்துருந்தார். அந்த மாந்திரிகம் பண்ணுற ஆளை பார்த்திங்கன்னா எப்படி இருப்பார் தெரியுங்களா, ரொம்ப கோரமாக இருப்பார் ஆள். ஸோ அப்போ அவன் எவ்வளோ காசுக்காக எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கான்றது அவன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். அந்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா மண்டேயில் ஒரு கொண்ட மாதிரி ஒரு இதே வந்துருக்கும், சதையை ஒரு மாதிரி வெளியில் வந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு சயின்ஸ், இது அக்கல்ட் சயின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பிளாக் மேஜிஷியன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆள் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தார். இவருக்கு நல்ல வளர்ச்சினா எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சாதாரண கம்பெனியாக தொடங்குறது, அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டார். அவர் கீழே ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, 10-15 பேர் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கார் வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரியோட டைப் போடுற அளவுக்கு இவரோட வளர்ச்சி இருந்தது. பட் என்ன ஆச்சுன்னா, சடனாங்க ஒன் ஃபைன் டே திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் உடனே உயிர் போச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் இறக்கணும்னு அவசியமே கிடையாது, திடீர்னு இறந்துட்டார். டோட்டல் எல்லாமே ஷட் டவுன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெரிய கர்மா என்ன வந்ததுன்னா, இவருடைய வளர்ச்சி என்றைக்கு அந்த கம்பெனிலேருந்து ஆர்டர்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணி இது பண்ணாரோ அப்போ முதல் குழந்தை அவருக்கு ஏற்கனவே இருந்து, ரெண்டாவது குழந்தைய அது பிறக்கும்போது அது மூளை வளர்ச்சி குண்டிய ஒரு குழந்தையாக பிறந்துச்சு. அதனால் அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணார். அவருக்கு வேதனைன்னா அந்த குழந்தையால் ரொம்ப வேதனை இருந்தது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, அந்த பிளாக் மேஜிஷியனுங்கிறது உங்கள் வம்சாவழியை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது. ஸோ அவ்வளோ கஷ்டங்களை அந்த பிளாக் மேஜிஷியன் கொடுத்துரும். ஸோ அதனால் தயவுசெய்து யாராச்சும் இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும், இன்றைக்கி பணம் வரணும், எனக்கு இவன் அழியணும், இவன் கெட்டு போகணும், இந்த மாதிரிலாம் தவறான ஒரு நெகட்டிவிட்டியாக ஒரு சில விஷயம் செய்ய போனீங்கன்னா உங்களது மகன்கள் பேர குழந்தைகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால் தயவுசெய்து அந்த விஷயங்களே போகாதீங்க. அது விஷயத்துக்கு பக்கமே போகாமல் இருக்குது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் கண்ணுக்கு அவங்க எவ்வளோ பெயின் தெரியுங்களா. அவங்க காசு இல்லாத போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. நான் எனக்கு நல்லா தெரியும், காசு இல்லாத போதே அழகாக சைக்கிளில் போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டரில் வச்சுருந்தார். ஸ்கூட்டரில் அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருந்த ஃபேமிலி. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. பணம் இருந்தது, பட் சந்தோஷம் டோட்டலாக போயிடுச்சு. அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கஷ்டத்தோடய தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் டே அவரும் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கப்புறம் அந்த ஃபேமிலி டோட்டலாக டெமாலிஷ் ஆனதை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த கம்பெனி எல்லாமே மூடுற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்திச்சு. அதனால் தயவுசெய்து இந்த பிளாக் மேஜிஷியனுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகவே போகாதீங்க. மாந்திரிகமோ மந்திரமோ இதுக்கு என்னங்க பண்ணலாம், ஒருத்தன் என்னை ஏமாற்றிட்டான், நான் திருப்பி செய்ய வேணாம்னா நீங்கள் அந்த மாதிரி போகாதீங்க. உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள். ஸோ வழிபாடுன்றது உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது. இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர நல்லது வரும். நமக்கு நல்ல சந்ததிக்கு வேணும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமே ஒழிய இந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்துக்கு கண்டிப்பாக போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.